வணக்கம். ஒரு ஞானவான், நல்ல நிலை உள்ளவர் இந்த பந்தத்தை பற்றி ஒரு பதிவை போடுங்க, அது நல்லா பரஸ்பரமாக இருக்கு அப்படின்னாங்க. அதனால் அவருடைய விருப்பம் அதுவாக இருக்கிறது. இந்த பந்தங்கிறது இந்த வாடா போடா உறவு இருக்கு பாருங்க. நம் பள்ளியில் கலந்திருக்கலாம், கல்லூரியில் கலந்திருக்கலாம். கல்லூரி முடித்த உடனே ட்ரைனிங்கில் ஏதாச்சும் ஒரு பயிற்சியில் கலந்து பணியில் இருந்து விடைபெற்று இருக்கலாம், இல்லை பணியில் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பந்த பிணைப்பு உள்ள நண்பர்கள் ரொம்ப நேசிப்பாக இருப்பாங்க. வாடா போடா, என்னடா அப்படி இப்படிங்கிறது அவங்கள்ட்ட வாங்க போங்கன்ற வார்த்தையே வராது. வாடா போடாவு அது சுகமானது. உண்மையான அன்பு உள்ளவர்கள் அவர்கள் பேசும்போது பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு நட்பு நிலையாக இருக்கும். அது மன ரீதியாகவே இந்த வாடா போடா பந்தம் உயர்வான ஒரு நிலை உள்ளது, ஒரு பாசத்துக்குரியது. உண்மை. அது ஒரு அதிகாரியாக இருக்கலாம், அவர் மேமட்டத்திலேயே அந்த கௌரவ மரியாதையிலே இருந்துட்டு அப்படியே இருப்பார். அதை இருந்துட்டு இந்த நண்பர்கள் மத்தியில் நல்ல பந்தமாக இருந்திருப்பார். வாடா போடாங்கிற பந்தத்தில் இருந்துட்டு அவருக்கு அது கிடைக்காட்ட அது அந்த கௌரவ மரியாதை ஒரு பரஸ்பரத்தை மேலே ஒரு உண்மையான நிலைப்பாட்டை கொண்டு போகாது. அது மன ரீதியான நிலை. இந்த நண்பர்களை சந்திக்கும் போது அவ்வளவு வாடா போடான்னு பாசத்துக்குரிய அதை பேசி உண்மையான மன ஒரு நிறைவோடைய ஒரு அன்பு செலுத்துவார்கள், அன்போடு பேசுவார்கள், பரஸ்பரமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வாடாப்பட உறவுலையும் ஒரு முறை உண்டு, அதையும் நினைவில் வைத்து நாம் செல்ல வேண்டும். இடம் பொருள் யாவல். ஒரு பணியில் இருக்கக்கூடிய வாடாப்போட நண்பர் அவர்கிட்ட போயிட்டு என்னடா எப்படி இருக்கே அப்படி இப்படின்னு பணியில் இருக்கும்போது நம்ம பேசிட முடியாது, கூடாது. அதே நேரத்தில் அவரை சுற்றி இருக்கிற அதிகாரியை சுற்றி இருக்கிற நபருக்கு கடந்து செல்லும்போது அவரே ஆரம்பிச்சிருவார், என்னடா எப்படி இருக்கே, நல்லா இருக்கியா, என்னடா அப்படி போடா அப்படின்னு அவரே ஆரம்பிச்சிருவார். அது தான் பாசத்துக்குரிய உண்மையான அன்பு. மன ரீதியான அன்பு எதுன்னா அந்த நேசிப்பில் வாடாப்போட நண்பர்களுடைய நட்பு ரொம்ப உயர்வானது, இறைக்கு ஒப்பானது. இறையோடு சார்ந்து